உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட 137 நாட்களில் 96 நாட்கள் என்ன நன்மையை கொடுக்க போகிறார், 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை அந்த 96 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறார். வேலை இல்லாமல் வேலை தேடி இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேலையில் நிறையா பிரச்சனை இருக்குது, வேலையில் நிறைய அழுத்தம் இருக்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உறுதியாக ஒரு மீண்டு ஒரு நல்ல ரிலாக்ஸாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஓகேவா? அதே போல் கடன் சுமையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த 96 நாள். ஓகேவா? அதே போல் தூக்கம் என்பது இப்போல்லாம் இல்லை. முன்னெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போய் படுத்து தூங்குனீங்கன்னா நிம்மதியாக தூங்கிடுவீங்க. ஸோ இப்போ அந்த அயன சயன போகம் அப்படிம்போம். அப்போ இல்லற சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் இல்லாமல் போச்சு. எங்கே சார், நான் மனசு விட்டு பேச நினைப்பேன், அப்போ தான் என்னுடைய பார்ட்னர் என் கூட சண்டை போடுவாங்க. நான் இன்றைக்கி அவங்க கூட எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம், ஏதாவது ஒரு சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு நினைப்போம். அன்றைக்கி தான் என்னுடைய வீட்டுக்காரர் என் கூட சண்டை போட்டு என்னை புரிஞ்சுக்கிறாமல் ஒரு இது பண்ணுவார். அப்படிங்கிற நிலைமை தான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. அதாவது வெளியே சிரிச்சிட்டு உள்ளே நீங்கள் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்க, அழுகிறீங்க, மனதார கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றக்கூடிய தன்மை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கறனால நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இனிமேல் தான் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ நாட்கள் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ குழப்பத்தை ஏற்படுத்துனாங்க. ஸோ அந்த குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே அப்படியே நகர்ந்து செல்லப்போகுது. அதே போல் யாரெல்லாம் துலாம் ராசி என்பவர்களை வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் 27 முதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ கட்டாயமாக இருக்கிற இடத்த விட்டு இடமாற்றங்கிறது கிரக ரீதியாக உண்டு. ஸோ அப்போ ப்ரமோஷனுடன் இடமாற்றம் வாங்கிக்கிடுவோம். சில பேர் எதிர்பார்ப்பீங்களே, ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்குற ப்ரமோஷன் தானே. ஸோ அது நியாயம் தானே. அது கிடைக்கலன்னு தானே வருத்தம். ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் யாருக்கெல்லாம் துலாம் ராசி அன்பர்களில் கணவருடைய குடும்பத்தார் மூலமாக பிரச்சனை, மனைவியோட குடும்பத்தார் மூலமாக பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தில் இருக்கீங்கன்னா, அந்த போராட்டத்துக்கான ஒரு மாற்றம் இந்த குருவுடைய பார்வையில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் 96 நாட்களில் ஒரு மாற்றம் உண்டு. சரியா? அது உறுதியாக உண்டு. சரி சார், இவ்வளோ உண்டுங்கிறத சொல்லிட்டீங்க. அப்போ இந்த 41 நாட்கள் நாங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிடுங்க. அப்படின்னா இந்த 41 நாட்கள் சரியா, மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்கள்ல, 10 போட்டால் 100 கிடைக்கும், 100 போட்டால் 1000 கிடைக்கும், 1000 போட்டால் 10,000 கிடைக்கும்ட்டு இந்த ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை ஏதாச்சும் இமேஜினேஷனுக்குள்ளே லாக் பண்ண பார்த்தாங்கன்னா மாட்டிக்கிறாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அதே போல் உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் போகும்போது, கார் ஓட்டும் போது கரெக்டான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களாம் சீட் பெல்ட் போடாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அப்போ தான் கவனிக்காமல் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உடனே பயன் போட்டுருவாங்க. அதே மாதிரி பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லாட்டி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பயன் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு லாக் ஆகிடுவீங்க. சரியா? ஸோ இதில் கவனம். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் அல்லது சொந்த தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். பார்ட்னர்ஷிப்புங்கிற விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அனுமதித்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் காசை அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூடவே இருந்து சிட்டியை போட்டுட்டு ஒரு 0 பேலன்ஸ் கணக்காட்டிட்டு எஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி தான் கடந்த காலங்களில் நடந்துச்சு. பல துலாம் ராசிக்காரங்க எங்கே வீழ்ந்தீங்கன்னா, யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க மூலமாக தான் வீழ வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா விதத்திலும் ஏற்றம் மாற்றம் உண்டு. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சுப விரய செலவு உண்டு. அது திருமணத்துக்கா அல்லது வீடு கட்டவா அல்லது உங்களுடைய கூட பிறந்த உறவுகளுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தவாங்கிறத உங்கள் சுய ஜாதகமே உறுதிப்பட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த காலகட்டங்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் மொத்தம் 137 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கனால மேக்சிமம் இந்த நம்முடைய அரசாங்க மருத்துவமனை ஜிஹெச்ன்னு சொல்லக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் கஷ்டப்படுகின்ற ஒரு மருந்து வாங்கவோ அல்லது சாப்பாட்டுக்கோ கஷ்டப்படுகின்ற ஏழை குழந்தைகளுக்கு அல்லது நம்முடைய கஷ்டப்படக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு மருத்துவ செலவுக்கான ஒரு உதவி அல்லது அவங்களுக்கு அன்னைக்கான ஒரு உணவு வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுடைய இன்னல்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை துலாம் ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள்
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.